Hi guys, day 2 of learning with me. Day 1ல வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸ் பார்த்தோம். அதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டாக்ஸ். பிகாஸ் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துக்குவோம். அதில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண அவங்க கம்பெனிக்கு மணி தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக்கு அவங்களோட ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க. அதை ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்கினீங்கன்னா உங்கள் நேம் அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும் அஸ் அ ஸ்மால் ஓனராக அந்த கம்பெனியில். கம்பெனி ப்ராஃபிட் கொடுக்கும்போது உங்கள் ஷேர்ஸ் வேல்யூட அதிகமாகிடும். சம்டைம்ஸ் கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கும். தென் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்மில் மணி க்ரோத் பண்ணலாம். தென் ட்ரேடிங், அதாவது இன்றைக்கி மார்னிங் 9 மணிக்கு வாங்கி ஈவினிங்கே நான் விற்கிறேன், எனக்கு ஷார்ட் டேர்ம் 1 டே ட்ரேடிங்காக இருக்கணும், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையாக செல் பண்ணி பொறுமையாக நீங்கள் எடுக்கிறது தான். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். தென் இந்தியாவில் 2 பாப்புலரான ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு NSE, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் ஒன் BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா, ப்ரோக்கர் ஆப்ஸ் தேவை. லைக் ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன் லைக். தென் ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த ப்ரோக்கர் ஆப்ஸ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.